அந்த மாயாவோட பேச்ச கேட்டு இருட்டுத்தனமா என் பொண்ண கல்யாணம் பண்ணுன்னு வந்திருப்ப. பாரா, நீ என் பொண்ண லவ் பண்ண, அதுவும் அவ விருப்பம் இல்லாம என் சம்மதம் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணி கூட்டு போயிடுவியா? உனக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அந்த மாயா யாரா? யாரா அவ? சார், நான் உங்க பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்றேங்க. அவளை நான் நல்லா பாத்துப்பேங்க. அவளுக்கு ஒரு நல்ல கணவனா இருப்பேங்க. உன்ன பின்ன தெரியாத பொறுக்கி நீ லவ் பண்ணா உனக்கு நான் என் பொண்ணை கட்டி வச்சிடணுமா? இருட்டு தாலி கட்ட வந்தவன் தானே நீ. என் பொண்ண நல்லா வச்சு காப்பாத்துவன்னு வர சொல்ற நீ. ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்க. உண்மையாவே லவ் பண்றவனா இருந்தா முதல்ல எங்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். அந்த மாயா சொன்னான்னு சொல்லி வந்துருவியா? என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க யார் அவ? யார் அவ? ஐயா 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 விட்டுருங்க ஐயா. வேணாம் ஐயா, விட்டுருங்க ஐயா, ப்ளீஸ் விட்டுருங்க ஐயா. நாங்க இங்க இருந்து போயிடுறோங்க ஐயா. அது எப்படி போக முடியும்? அதெல்லாம் போக முடியாது. நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் நீங்க போக முடியும். உங்க பொண்ணை கட்டி வைக்கலனா அப்புறம் எதுக்கு நாங்க இங்க இருக்கணும்? அந்த விளக்கமெல்லாம் நீ பேசக்கூடாது. நாங்க எப்ப முடிவு பண்றோமோ அப்பதான் நீங்க இங்க இருந்து போக முடியும். அது வரைக்கும் இவன் மாப்பிள்ளையா நடிச்சுதான் ஆகணும். மாமா, இவங்க பார்வையே சரியில்லை. நம்ம கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு இவங்க எஸ்கேப் ஆனாலும் ஆயிடுவாங்க. அது எப்படி எஸ்கேப் ஆவாங்க? பெத்த அம்மா விட்டு அவனால போயிட முடியுமா? அம்மாவா? எங்க அம்மா எங்க சார் இருக்காங்க? ஏண்டா, அப்ப வந்து கேட்கும்போது அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து இப்பதான் பார்த்தோம் இங்க எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொன்னீங்களே. அவங்க நீங்க சொன்ன மாதிரி வெளியெல்லாம் இல்ல, என் கஸ்டடியில இருக்காங்க. ஐயா, நாங்க தான் போயிடுறோம்னு சொல்றோம்ல. என் பொண்டாடி ஒண்ணும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க ஐயா. தவறே, நான் சொல்லும் போதுதான் நீங்க போக முடியும்னு சொன்னா இல்லையா? சும்மா போகணும் சொன்னா என்னடா அர்த்தம்? உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோட வேணுமா வேணாமா? அவ உயிரோட வேணும்னா நீயும் உன் பையனும் நான் சொல்ற வரைக்கும் அடங்கி நடக்கணும் இங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நடந்துக்கிறேன் சார். எங்க அம்மா விட்டுருங்க சார், ப்ளீஸ். ஐயா, அவளை விட்டுருங்க ஐயா. உங்க கால்ல விழுந்து கட்சி கேக்குறேங்க ஐயா. என்ன நடிக்கிறியா? உன் நடிப்பெல்லாம் இங்க எடுபடாது. அப்படியெல்லாம் நீங்க கேட்டதும் அந்த பொம்பளை விட்டுற முடியாது.